இதுக்கு மேல பாயிண்ட்ஸே கிடையாது, இதுக்கு மேல டாஸ்கே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு நம்மள பயங்கரமா ட்ரிகர் பண்ண போறாங்க. அது எந்த விதத்துல நம்மள டைரக்டா அவங்க பேச போறதில்ல. முத்துவ தான் பேசுவாங்க. நாம ட்ரிகர் ஆகி அங்க போய் அஃபென்சிவா பேசக்கூடாது. ஜென் மோடு நம்ம ஆள் பாருங்க, ஜென் மோடு போயிட்டாப்ல. டிவில பாக்குறீங்கல்ல நீங்கெல்லாம். அப்படி இருந்த ஆளா? இப்ப வந்துட்டு ராயன் கிட்ட முந்தா நேத்து அந்த ராயனுக்கும் சாச்சனாவுக்கும் நடந்த அந்த ப்ராப்ளம் போயிட்டு ஒரே ஒரு ஒரு 10 செகண்ட்ல நம்மால தீர்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காப்ல. அந்த சைடு சௌந்தர்யா நின்று அது பாட்டு வாய்ப்புலந்து பாத்துட்டு இருக்காங்க. அதை ப்ராப்ளம் ஆக்கி அதை ஒரு கான்வர்சேஷனா வைக்கணும்னாக்கா நம்மளால பண்ணுவாரு. அதெல்லாம் கிடையாது. இதுக்கு மேல அது ஜென்மோட். நீங்க போய் எல்லா இடத்துலயுமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அஃபென்சிவா போடுறாங்களா எல்லா இடத்துலயும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆனா பாசிட்டிவா பண்ணுங்க. நம்மள அவங்க நெகட்டிவா தான் பேச போறாங்க. அவங்க 5 போஸ்ட் போடுறாங்கன்னு நீங்க அதுக்கு கீழே 50 கமெண்ட் கொடுங்க. ஆனா பாசிட்டிவா கொடுங்க. நம்மள்ட்ட ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸ் இருக்கு. நம்மால 14 வாரம் ஆடி இருக்காருங்க. ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸ் இருக்கு. விளையாட தெரியாதுன்னு சொல்றாரா, 4 கிளிப்பு போட்டு விடுங்க. இல்ல பேச தெரியாதுன்னு சொல்றாங்களா, நடிக்க தெரியாதுன்னு சொல்றாங்களா, 4 கிளிப்பு போட்டு விடுங்க. இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, கட் பண்ணி தூக்கி எறியலாம். ஆனா அஃபென்சிவா மட்டும் தயவு செஞ்சு பேசாதீங்க. அது ஆப்போனன்ட்க்கு வந்துட்டு வெறுவாய்க்கு வெத்தலை கொடுத்த மாதிரி ஆயிரும். அவ்வளவுதாங்க. அடுத்து ராம்குமார். பாலகுமார். இல்ல ராம்குமார் வந்துட்டாரு. ப்ரோ அதான் சொல்ல வந்தேன். நான் அடுத்த 1 வீக் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. சத்யா ப்ரோ சொன்ன மாதிரி எல்லா டீமுமே நம்மளை அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா பேசிட்டு இருந்தவங்களே வந்து கிட்ட நெருங்க ரொம்ப நம்மளை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு அகேன்ஸ்டா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அடுத்த வீக் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு போக பார்க்கலாம். அகெயின்ஸ்ட் வீடியோ எதுவும் வேணாம், பாசிட்டிவ் வீடியோஸை மோஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். டே 1லேருந்து ஓட்டிங்க பயங்கரமான லீடிங் எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட வெற்றிக்கு வந்து அவர் ஒருத்தரோட வெற்றி கிடையாது, இத்தனை பேரோட வெற்றியும் இத்தனை பேருக்கும் சேர்த்து நம்மளே கொண்டாடிக்கிற மாதிரி இருக்கும். இத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோம், இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலும் அவர் கிடைக்கிற வெற்றி நமக்கு கிடைக்கிற வெற்றிங்கிற மாதிரி ஒரு ஒரு விதத்துலதான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் ஜெயிச்சாலும் நம்ம ஜெயிச்சாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற பட்சம் தான் என்னோட கன்சர்ன். ஸோ இந்த பையன் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தக்க பதிலடியா அடுத்த வாரம் கொடுத்துருமோ அப்படின்றத நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரியே இந்த பையன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, இவனும் வருவான், நம்மளால என்ன பண்ண முடியும், இதை நம்ம சொல்லி ஓட்டுல சொல்லிட்டோம்னாலே போதுமானது. ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, அவ்வளவுதான் ப்ரோ. நான் முடிச்சுக்கிறேன். விஜய் ப்ரோ தேங்க்யூ, ENK ப்ரோ தேங்க்யூ. பாலகுமார் பேசுங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசு. இன்னைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ல டியூயட் டான்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ வச்சானுங்க. சரி அதான் நல்லா இல்லைன்னு சொல்லி விட்டுட்டானுங்க. சரி முத்து அண்ணதாச்சும் ஃபுல்லா போடுவானுன்னு பார்த்தா அதுலயும் பாதி அந்த கோழி பிளட்லாம் செம்ம ஹைலைட் இருந்தது ப்ரோ. அதை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி விட்டானுங்க. எதுக்கு இப்படி பண்றானுங்கன்னே தெரியல. அது வரலையா ப்ரோ? அது வரவே இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ? வரல ப்ரோ. ENK ப்ரோ வரல. இல்ல நம்மால் ஆடுறாருன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை ஃபோக்கஸ் பண்றானுங்க, அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. முக்கியமான ஸ்டெப் வந்தா ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்றானுங்க. பாதி தான் ப்ரோ போட்டானுங்க. ஒரு ஃபுல்ஃபில்லே இல்லை. நம்ம இங்கே பார்த்துட்டு அதை பார்த்தா அதில் ஒரு 10% தான் இருக்க மாதிரி இருக்கு. என்னடா ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கு. இவனுக்கு வேணும்னே ஸ்க்ரீன்ஸ் இதை கொடுத்தாவே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக கிடைச்சிரும். ஏற்கனவே லீடிங்கில் போயிட்டு இருக்காரு, நம்ம இவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியே கட் பண்ண மாதிரி இருந்தது வாண்டடா. அதுக்கப்புறம் விஜய் ப்ரோ ஒரு ரெக்வஸ்ட் ப்ரோ, உங்ககிட்ட கேக்குதா? சொல்லுங்க. என்னன்னா ப்ரோ, இவங்க அதாவது சௌந்தர்யா அவ எதுக்கு எடுத்தாலும் ஆடியன்ஸ் காப்பின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி ரொம்ப வைத்தறிச்சல் பட்டாங்க ப்ரோ. நாளைக்கு எப்படியாச்சும் இதை அவர்கிட்ட சொல்லிருங்க. நம்மளால எந்திரிக்கிறப்ப ஆடியன்ஸ் ஹாப்பி என்னாச்சுன்னு சொல்லி விஜய் சேதுபதி வாயாலேயோ சரி, நீங்களா சொல்லி எப்படியோ கொண்டு சேர்த்துருங்க. அவங்க அப்படியே வைத்தறிச்சலே சாப்பிட்டு. இல்ல என்ன கோத்து விட்டுக்கிறீங்க, அவங்க பாத்துருக்காங்க என்ன சம்பவம் பண்றாங்க. அப்புறம் என்னமோ பண்ணிட்டு ப்ரோ, உண்மையதானே சொல்றேன், பொய்யா சொல்லிட்டு இல்ல பாலகுமார் ப்ரோ, இல்ல இங்க இருந்து பாத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க, அவங்க ஆள்கிட்ட பாத்துட்டு இருப்பாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஒண்ணு இல்ல நீங்க என்ன பேசினா டிஎம்ல வந்து பேசுங்க. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ இருந்தாலும் ஆடியன்ஸ் அப்படி மறந்து
போலாம் நாளைக்கு சம்பவம் பண்ணலாம் விடுங்க. ஓகே ப்ரோ ஓகே. நெக்ஸ்ட் பிரகதீஷ் ப்ரோ பேசுறீங்களா? இல்ல ப்ரோ ENK ப்ரோ இதையும் கட் பண்ணிட்டாங்க ப்ரோ. தீபக் வந்து கையை தூக்குவார்ல அந்த செக்மெண்ட் ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. அப்படி அப்படியா? பாசிட்டிவான எல்லா செக்மெண்ட்டையும் கட் பண்ணிட்டாங்க. மிடில் கிளாஸ் செக்மெண்ட்டையும் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அப்படி சேர்க்கல. நான் ஒன் ஹவர் எபிசோடே பாக்குறது இல்ல ப்ரோ. நம்மளுக்கு லைவ்லயே ஃபுல்ஃபில் ஆயிருது. அப்புறம் எபிசோட் லாஸ்ட்ல வந்து ஜாக்லின் சௌந்தர்யா காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி போட்டு பாசிட்டிவா காமிச்சு முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அந்த மிடில் கிளாஸ் இது மேட்டரும் இல்லைன்னா இன்னொரு எபிசோட்ல அதுவும் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பெட்ரூம்ல தீபக் முத்து சாட்மன் பேசுறது அந்த சென்சிபிளான கான்வர்சேஷன் அதையும் கட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அது அப்பனா கோட் வேர்டு தான் ப்ரோ. நம்மளுக்கு இதெல்லாம் கட் பண்றாங்கன்னா ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு அது கோட் வேர்டு. சேனலே கோட் வேர்டு கொடுக்குது, அக்செப்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். நெக்ஸ்ட் அபி பேசுறீங்களா? ஹலோ கத்தீஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அபி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னோட குட்டி பயம் புரிஞ்சுதா? மேனிப்புலேட்டிவ் கிரிட்டிசம் இல்ல ஃபால்ஸ் கிரிட்டிசம் வரும்னு சொன்னல. என்ன அடிக்க வந்தீங்களே நான். அடிக்க வரல. நம்ம பேசி பேசி இப்ப பாருங்க அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு மூமெண்ட் நீங்க இப்படி சொன்ன பிறகு தோணுச்சு எனக்கு. இல்ல, இட் இஸ் ஆல் எக்ஸ்பெக்டட் யார். இட் இஸ் ஆல் எக்ஸ்பெக்டட். லைக் எல்லாரும் சொன்னாங்களே ஃபர்ஸ்ட்ல நான் என்ன இருக்காங்கன்னு, அப்படி கேக்குறேன், இல்ல. let them do it அபி. நான் என்ன கேக்குறேன்னா, all of them have spine right. உள்ள இருக்கிற 8 கண்டஸ்டன் உள்ள போட்டியாளரா இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஏன் முத்து போய் பேசணும்? முத்து பேசுனதானே இவங்களுக்குலாம் பிரச்சனை. முத்து அவருக்காக நிப்பாரு. அவங்க எல்லாருக்காக நிக்கிறதுக்கு முத்து எதுக்கு நிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இவங்க பண்றாங்கல்ல, இவங்க பண்றதெல்லாம் அவங்களோட விஷயங்கள். அதுக்கு முத்து ஏன் பழி கேட்கணும்? ரொம்ப முட்டாள்தனமான யோசனையா இருக்குல்ல. ஆமாங்க, எல்லா சைட்லயும் எஸ்டர்டே மார்னிங் வாட் ஹேப்பன் நான் அப்பவே டிசைட் பண்ணிட்டேன். இவர் தான் டைட்டில் வின்னர்னு. அதுக்கு பயந்துருந்து இவ்வளவு பண்றாங்க. நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்கன்னு அப்பவே இந்த வீக்கே அவங்க எவிட் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தேன். வேற என்னென்னமோ சொல்றாங்க. யார நாம சொல்றீங்க? எத்தனை ஆனோ இப்ப நடந்ததை பத்தி பேசலாங்கண்ணா. ஓகே ஓகே. நேத்து மார்னிங் நடந்தது இல்ல, நான் இந்த வீக் அவங்கதான் எவிக்ட் ஆவாங்கன்ற நிலைமைக்கே யோசிச்சு வச்சிருந்தேன். சீரியஸ்லி நானுமே அப்படிதான் யோசிச்சேன். இப்ப கூட அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. அது ஆக்சுவலி மைலேஜ் எப்படி எப்படியோ கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அது ஆக்சுவலி அவங்களுக்கும் தெரியுங்க. சும்மா அது தேர் கிரியேட்டிங் ஆல் ரப்பிஷ். அவ்வளோ ஃப்ரம் எஸ்டர்டே மார்னிங் ஐம் வெரி ஹாப்பி யார். எனக்கு என்னமோ முடிஞ்சிருச்சு, நீ அவ்வளோன்னு டென்ஸ்டா இல்லை. அப்படி இதெல்லாம் தேவையில்லாத கிரிட்டிசம் வேணானா என்ன அடிச்சுங்களே நான் நினைச்சேன். அப்பா போடாப்பான். இல்ல அவங்க ரீப்ளேஸ்மென்ட்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல பி. தே ஹேவ் டு டூ சம்திங் ரைட். அதுக்காக தே ஆர் டூயிங் இட். ஆப்வியஸ்லி தே நியூ தட் லைக் இப்போ போயிட்டு ஒரு வாரத்துல நான் வின்னர் ஆக முடியாது. ஸோ வீக்கா இருக்க யாரையாவது சும்மா தள்ளி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்றாங்க. அதை இவங்க எல்லாம் பெருசா எடுத்துட்டு வந்து பேசுற மாதிரி எனக்கு இருக்குது அபி. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இன்னைக்கு நடந்த விஷயத்த கூட அந்த ட்வீட்ல நம்ம எல்லாம் திரும்ப ரீட்வீட் கூட பண்ணல. பிகாஸ் அதை பெருசு பண்ணி அவங்க கூட விளையாடுறதுல we are not interested. பட் அந்த ஃபேண்டம் சின்ன சின்ன விஷயத்தை எவ்வளவு தப்பு தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எஸ், அது பயத்தினால பண்றாங்கங்க. அப்கோர்ஸ் இன்செக்யூரிட்டி இருக்குல்ல. Yeah, true. செகண்ட் பொசிஷனுமே போயிடக்கூடாது, அதை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா? True, true. என்ன அதான் ஆஷிக் தலைவர்ல அமைதியா இருக்காரு? மௌனம். உங்களுக்கு தெரியாதா 10ஆம் அவரு தேதி நைட் கொஞ்சம் இன்னைக்கு What, Mr. Ashik? Why are you not speaking to me? அவங்க ஒய்ஃப் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் பேச மாட்டாங்க. இவ்வளவு நேரம் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அவங்க வந்தாலும் பேச மாட்டீங்களா? அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ. அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம எல்லாரும் இப்படி ஆஷிக் ப்ரோ, பண்றீங்களே. ஆஷிக் ப்ரோ, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. இல்ல இப்படிதான் நான் பேச முடியாம அங்க மேல டைப் பண்ணுங்க புரியுதா? நீங்களா பரவாயில்ல, வேணா உங்களுக்கு வாய்ப்பு தர டைப்பிங் பண்ணீங்க வேணா.
ஓகே ப்ரோ, பஸ் லேட்டா நீங்க ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் லேட். அது டிராஃபிக் போகுது, ஹெவி டிராஃபிக் பெங்களூரு. ஆஷிக் ப்ரோ செல்வா ப்ரோ ரெக்வஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, அது முன்னாடி பஸ் அது முன்னாடி ஹாய், வெல்கம் 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 செல்வா ப்ரோ. கேக்குதா கண்ட்ரோல் செல்வம் ப்ரோ, யாரா மீட் பண்ணு. ஓகே, 1 மினிட். விஜய் ஃபர்ஸ்ட் யாராவது வணக்கம் பேசணும்னா வணக்கம் எனக்கு செல்வம். லிசனர் கொடுங்க, நான் அப்புறமா வரேன். இப்போ அதான் ஒரு 2-3 பேர் நான் அப்படியே கீழே இருக்கிறேன். ஓகேவா, 1 மினிட். ஹாய் ஹாய். விஜய் விஜய் டிராவிட் ஹாய், விஜய் டேவிடா டிராவிடா அப்படி குரூப்ல இருக்கீங்களே, உங்க நீங்க தானே ஃப்ரெண்டு அது? தான் உங்க ஃப்ரெண்டு தான் நானு, வந்துடாதீங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது. ஓகே இல்ல ஓகே இன்னைக்கு தான் எனக்கு ஓகே, ஒரு தெளிவாச்சு, வேற ஒண்ணும் இல்ல. பட் டவுட் ஓகே இருந்துச்சு. செல்வம் ம் செல்வம் ப்ரோ, அப்படியே இங்க சொல்லிடுறோம் கொஞ்சம் எல்லாத்துக்கும். இப்போ வெறும் ஆஷிக் ப்ரோ செல்வம் ப்ரோ மட்டும் பேசுவாங்க. உங்களுக்கு எதனா பாயிண்ட் இருந்தா கை தூக்குங்க, குறுக்குல யாரும் வராதீங்க ப்ளீஸ். ஓகே, ஆஷிக் ப்ரோ பேசுங்க அப்படி. டேய் சே எங்க காணோம்? சரி, தூங்க போயிட்டாரு. அது காலைல ஒரு வேலை இருக்குது, தூங்க போயிட்டாரு. ஓஏ டன். இல்ல சே ஓகே வராரு ஆஷிக் ப்ரோ, வராரு. வராருண்ணா. அப்போ ஓகே ஓகே ஓகே, குட். என் தலைவன் ஆஷிக்கு வாயை திறக்க விட மாட்டாங்க, இது எனக்கு ஒரு கவலைப்பா. உங்க கேட்கவல. அது ஒரு பெரிய கவலை ப்ரோ, அது சொன்னா புரியாது உங்களுக்கு. ஆஷிக் நல்லா பேசுறவர் தானே. ஆமா, நீங்க போய் அவர் சௌந்தர்யா ஃபேன் ஆயிட்டாரு நடுவுல இப்ப, அதான் பிரச்சனையா இருக்குது. ரைட்டு. செல்வா ஓகே செல்வா சொல்லுங்க ஆஷிக். வணக்கம். நல்லா பேசுறவங்க எல்லாம் நல்லா பேச முடியாத ஒரு நிலை இருக்கும் தெரியுமா? ஓகே, சில மனைவி நேரங்கள்ல இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையால. இல்லையா, மனைவி வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாங்க. புரியுது புரியுது. வாங்க செல்வா. நாங்க உங்களை ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் எங்க ஸ்பேஸ்ல, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க செல்வா. யாரோட குரலுங்க? ஹாய் சே, உங்க குரல் தானே. சாரி, அந்த ஸ்பீக்கிங் ரீடிங் தெரியல. ஐஎஸ் வணக்கம். இல்ல நான் நடுவில் வாங்க வரணும்னு வாங்க வாங்க. நினைப்பேன். அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு எனக்கு சில நேரங்கள்ல வேற ஏதாவது வேலையும் இருக்கும், மற்ற ஸ்பேஸ்ல கொஞ்சம் பிக்கா பேசிக்கிட்டு இருக்க சூழலும் இருக்கும். நான் இங்க வரதுக்குள்ள க்ளோஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். நாங்க தலைவரே, காலைல 7 மணிக்கு ஓடுது, ம். ஒரு டைம் 7 மணிக்கும் போகுது. இல்ல மேபி சம்டைம்ஸ் நான் யாரையுமே ஃபாலோ பண்ணாதவங்க இங்க இருக்காங்கன்னா எனக்கு அந்த ஸ்பேஸ் காமிக்காதுல்ல என்னோட லிஸ்டிங்ல, அதனால கூட மிஸ் ஆயிருந்திருக்கலாம். சரி செல்வா, எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் உங்ககிட்ட அந்த விளக்கத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் செல்வா அந்த மாதிரி ஒரு ட்வீட்? நீங்க ஜாக்லின் சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் சிக்கலே கிடையாது. நீங்க யாருக்கு வேணா ஓகே சப்போர்ட் பண்ணலாம், சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்ல வந்து யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம். ஆனா நீங்க அந்த ஒரு ட்வீட் போடும்போது என்ன சிக்கல் ஆகுது அப்படின்னா, எனக்கு செல்வா இது வரைக்கும் நியூட்ரல்னு சொல்லி யூடியூப்ல ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காப்ல. இது வந்து நான் ஆல்ரெடி செல்வா கிட்ட வந்து பேசியிருக்கேன். செல்வா இது சொல்லியிருக்காரு, யாரையும் வந்து சொல்லலை அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ரிவ்யூவர்ஸ்லாம் கடைசி வாரத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, யாருக்கு ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நான் எங்க ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கேன். அதனால நீங்க ஓகே ஜாக்லின் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்ததுல எனக்கு சிக்கலாவும் இல்லை, எனக்கு அது பிரச்சனையாவும் இல்லை. ஆனா ஒரு வின்னர் நீங்களே சொல்றீங்க, முத்துக்குமரன் வின் பண்ணாலும் அவருடைய அந்த வின்னிங் வந்து நீங்க இன்வாலிடேட் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போடுறீங்கல்ல, இது இது எப்படி நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்களே செல்வா, அது ரொம்ப சிக்கலான. அது உங்களுக்கு தெரியலையா? அது நீங்க ஏன்னா இப்போ நீங்களும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, இல்ல கஷ்டப்பட்டு மேல முயற்சி பண்ணி மேல வரணும்னு நினைப்பீங்க. நம்ம வந்து உங்களோட உழைப்ப நான் வந்து நீங்க ஒருவேளை நீங்க அந்த உங்களோட முயற்சியில இருந்து நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கலாம். நீங்க வந்து மக்கள் உங்களை வெற்றி அடைய வச்சிருக்கலாம், இல்ல வெற்றி அடைஞ்சிருக்கலாம், இல்ல உங்க உழைப்பு மூலியமா நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஒரு நபர் வந்து ஈஸியா அதை இன்வாலிடேட் பண்ற மாதிரி நீங்க வெற்றி அடைஞ்சது வந்து சொன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? அந்த அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாப்பீங்க? ஒரு நபர் உங்களுக்கு நீங்க ஏன்னா நம்ம ஒரு ஷோவை தான் பாக்குறோம். ஆனா ஒருத்தர் வெற்றி அடைய போறார், உங்க மனசுல அவர் வெற்றி அடைகிறாரோ இல்லையோ, நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு நரேட்டிவ் நீங்க முன்கூட்டியே நீங்க செட் பண்றது இல்ல நரேட்டிவ். அது எப்படி நீங்க சரின்னு நினைக்கிறீங்க? அதுவும் செல்வா மாதிரியான ஒரு நபர் பண்றதுன்றது எனக்கு அங்கதான் சிக்கல் வருது. நீங்க சொல்லுங்க செல்வா, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்பேஸ்ல பேச முடியாம போயிடுச்சு. சோ இங்க வந்ததுனால நம்ம அதை பத்தி பேசுவோம். ஓகே டன். சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்துட்டு யார் என்ன கேள்வி கேட்டாலுமே நான் பதில் சொல்றேன் வித் ரிகார்ட்ஸ் டு தட் ட்வீட். இல்ல நான் பேசுறதுல வந்துட்டு ஏதாவது டிபேட்டிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க. பட் ஐ வுட் ரெக்வெஸ்ட் ஒன் பை ஒன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப ரைட் ஆஃப் ஸ்பீச் அதிகமா பேசக்கூடிய ஆட்கள் யாரும் டப்புன்னு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்க பேசுறது டப்புன்னு புரியாம கூட இருக்கும், தப்பா வந்துட்டு டிபேட் பாயிண்ட் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டு கூட ஏதாவது பேசுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வுட் ரெக்வெஸ்ட் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கும்.
ப்ராபப்ளி அது ஷேக்வார் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ப்ராபப்ளி விக்ரமன் ஸ்பேஸ்ல இருந்தே நம்ம பேசிட்டு இருக்கோம்ல சே லைக் அந்த டைம்ல இருந்தே பாக்குறேன் ஆமா நீங்க ஆமா தானே ஆமா அது ஆமா ஓகே அதான் ஸோ அதான் ஸோ ஐ நோ லைக் ஹவு இட் வுட் பி என்னால எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது பட் சில நேரங்கள்ல சில பேர் எழுதுற அந்த ட்வீட்ஸோட வார்த்தைகளையும் தெரியுது ஏன்னா நம்ம எப்பயுமே கண்ணியமா இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை வந்துட்டு ரொம்ப அதிகப்படியா நம்ம சப்போர்ட் பண்ணும்போது அவங்கள சப்போர்ட் பண்றவங்க சில ட்வீட்ஸ் எழுதுறாங்கல்ல அதுல வந்துட்டு எனக்கு ஆக்சுவலா சம்டைம்ஸ் வந்துட்டு அது விக்ரமன் சீசன்ல இருந்தே எனக்கு வந்துட்டு கருத்து முரண்பாடுகள் இருக்குதான் அதனால இந்த சீசன்லயும் அதே மாதிரிதான் முத்துக்குமரன் எஸ் ஸ்டார் பிளேயர் ஆனா அவருக்காக பேசுற உங்களை மாதிரி சில ஆட்கள் எனக்கு பிரச்சனை கிடையாது பட் தேவையில்லாத நெகட்டிவா அவதூறா வார்த்தைகள் யூஸ் பண்ணியோ எழுதுறவங்களையோ நான் கொஞ்சம் கூட மதிக்கணும்ன்றது கிடையாது ஸோ அப்படிப்பட்டு யாராவது பேசணும்னு இருந்தாங்கன்னா தயவுசெய்து ஐ வுட் ரெக்வஸ்ட் அவங்க மட்டும் இப்போதைக்கு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற பாயிண்ட் தான் ஓகே அண்ட் மோர் ஓவர் இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன் இந்த சீசன் நான் எந்த ஃபோரம்லயும் ரிவ்யூ பண்ணல எஸ் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க செல்வா இன்சைட்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன் ஹார்ட்லி ஒரு 15 டேஸ் தான் ஒட்டு மொத்தமா ரிவ்யூ பண்ணியிருப்பேன் எனக்கு சம் பர்டிகுலர் ரீசன்ஸ் ஃபார் மை சைட் என்னால் அது பண்ண முடியல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஓகே இந்த டைம்ல இதுக்கு மேல வந்துட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை மொத்தமா ஸ்டாப்பும் பண்ணிட்டேன் அண்ட் ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் யூனிவர்சல் ஸ்கிரீன் அண்ட் டீம் இந்த சீசன்ல அதையும் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன் எது நான் சொன்னாலும் அது செல்வாவோட கருத்து மட்டும்தான் அண்ட் நான் பார்க்குற விதத்துல எனக்கு 2 பேரையுமே ஈக்குவலா பார்க்கும் போதும் எனக்கு ஏதோ ஒரு வகையில ஜாக்லினோட முனைப்பு அதிகமா இருக்கு அண்ட் மோரோவர் நீங்க கோட் பண்ணீங்கல்ல சேகுவரா இப்ப இந்த கேள்விக்கும் டைரக்டா வந்துடுறேன் நீங்க கோட் பண்ண விஷயத்துக்கும் வந்துடுறேன் இப்பயும் சொல்றேன் அந்த ட்வீட்டை எழுதுனதுல மேபி 1-2 வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவா நான் ஆட் பண்ணியிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு வார்த்தையில ஒரு மாறுதல் பண்ணியிருந்தாலோ மேபி உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு தப்பா புரிஞ்சிருக்காது ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ல அந்த டைம்ல வந்துட்டு நான் அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டே வரேன் ஆஃபீஸ்ல இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சுச்சுவேஷன்ல எனக்கு சம்திங் இவர் பண்றது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு நேத்திக்கும் பார்க்குறேன் ஸோ ஐ தாட் ஆஃப் எனக்கு முத்துக்குமரன் வின் பண்றதோ இல்ல ஜாக்லின் வின் பண்றதோ இல்ல தீபக்கை வின் பண்ண வைக்கிறதோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸா ஒருத்தர் வின் பண்ணும்போது கன்வின்சிங்கான ஒரு விக்டரியில என் பார்வைக்கு கன்வின்சிங்கா சரி நான் பெரும்பான்மையை பத்தி நான் சொல்லுவேன் ஆனா அதை தாண்டி நான் பார்க்கும் போதுமே எனக்கு இந்த பையன் சூப்பரா விளையாடுறாரு இவரோட கேமை வந்துட்டு ஏன் இவங்க தேவையில்லாம இன்வாலிடேட் பண்ற மாதிரி பண்றாங்க அண்ட் மோர் ஓவர் எனக்கு அந்த பாயிண்ட் ரவீந்திர ப்ரோவை மட்டும்தான் டார்கெட் பண்ணி போடணும்னா அவர் பண்ற நரேட்டிவ் ஆஃப் பிளேவும் அவர் வந்துட்டு முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு டச் பண்ணாம மத்தவங்கள மட்டுமே டச் பண்றாரு இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே வந்துட்டு முத்துக்குமரனை தாண்டி மத்தவங்களுக்கு அகைன்ஸ்டா ஏவி விட்டுருக்காருன்ற பட்சத்துல எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அது பிடிக்கலன்னும் போது என் மனசுல இப்ப யோசிச்சத என் மனசுல பட்டத என் எண்ணத்துல என் வார்த்தைகளை நான் அங்க கன்வே பண்ணிட்டேன் இது எல்லாருக்குமே வந்துட்டு முரண்பாடா இருக்கலாம் ஐ ஐ பிலீவ் இல்ல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமலும் போலாம் அதோட தாண்டி என் எண்ணத்தை நான் கன்வே பண்றேன் ஏன்னா என் எண்ணத்துக்கு என்னோட சுதந்திரம் இருக்கு என்னோட வார்த்தைகளுக்கும் என்னோட இதுக்குமே எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு அண்ட் மோர் ஓவர் நான் இங்க இன்ஃபுளுன்ஷியல் பர்சன் நீங்க என்ன பாத்தீங்கன்னா கிடையாது ஏன்னா நான் அந்த ட்வீட்டை வந்துட்டு பார்க்கும்போது சில கமெண்ட்ஸா பார்த்தேன் இவன் நம்ம பெரிய ரிவ்யூவர் மாதிரி பீத்திக்கிட்டு இருக்கான் இன்ஃபுளுசர்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டுலாம் எல்லாத்தையும் நான் ரிவ்யூவர் நான் பீத்திக்கிட்டது கிடையாது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபேரா வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கேமோட புரிதலையும் இந்த கேமை வந்துட்டு இவங்க காமிக்கிற விதமும் இது எடிட்டர்லி ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம்னு நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களை எடிட் பண்ற விதமும் சரி இல்ல அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னைக்கு ஃபேட்மேன் அவர்கள் இந்த வாரம் ஃபுல்லா போனதுல இருந்து பண்ற விதமும் சரி எனக்கு நான் பார்த்த விதத்துல நான் அதை கன்வே பண்ணியிருக்கேன் இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க நீங்க கஷ்டப்படுற இடத்துல இருந்து தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சா எப்படின்னு சொல்லி கேட்டீங்கல்ல நான் கஷ்டப்படுறவன் தான் இல்ல இப்பயும் கொஞ்சம் நீ ஃபைன் கஷ்டப்பட்டுட்டு டியூன் இருக்கேன் தான் பண்ணிக்கங்க செல்வா ஃபைன் டியூன் சொல்லுங்க பண்ணிக்கங்க சொல்லுங்க நீங்கன்றதை தாண்டி நாம அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திங்க சரி ஓகே அதான் சரி நாம இல்ல நான் நீங்க என்கிட்ட கேட்டதுனால நான் என்ன மையப்படுத்தி சொல்றேன் நீங்க இப்போ கேட்டது பொதுவான ஒரு விஷயமா தான் கேட்டீங்க நான் என்ன இல்ல அதுதான் மையப்படுத்தி நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் வார்த்தைகளை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன் நாம ஓகே ஏன்னா நீங்க கேட்கும்போது என்னன்ற மாதிரி தான் கேட்டீங்க அதனால தான் நான் அப்படியே போறேன் நான் ஸ்டில் அதுதான் நானே அதை திருத்திக்கிறேன் நான் சொல்றேன் அந்த வார்த்தையை நான் திருத்திக்கிறேன் அது செல்வா மட்டும் மையப்படுத்தி கிடையாது நாமன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன் நான் சொல்றேன் அந்த ஓகே இடத்துல ஓகே நீங்க திருத்திக்கிட்டீங்க பட் நான் அந்த ஃப்ளோலயே நான் சொல்லிடுறேன் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் நான் கஷ்டப்படுறவன் தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமேலும் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் இல்ல வந்துட்டு முன்னேறி செல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா நான் ஒரு விஷயம் வந்துட்டு அச்சீவ் பண்றேன் அப்படின்னா அது என்னோட உழைப்புல இருக்கும்போது எனக்கு அது வந்துட்டு பயங்கர பெருமையா இருக்கும் நான் அதை உழைச்சிருக்கேன்ட்டு ஆனா ஏதோ ஒரு வகையில நான் போட்ட உழைப்பை தாண்டி இவங்க எல்லாம் தேவையில்லாம வந்துட்டு எனக்கு சக போட்டியாளர்கள்லாம் நான் அவங்களோட போட்டியிட்டு போய்கிட்டு இருக்கும் போது மத்தவங்க யாராவது ஒருத்தவங்க அவங்கள வந்துட்டு
தள்ளி விட்டு அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி வேற யாராவது எனக்கு பண்ணாங்கன்னா எனக்கு எனக்கு பர்சனலா செல்வா ஆகிய எனக்கு அந்த வெற்றி ஒரு முழுமையான ஏற்புடைய வெற்றியாவே எனக்கு இருக்காது. மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். என் வாழ்க்கையில எப்பயுமே நான் அப்படிதான் இருந்திருக்கேன். நிறைய இடத்துங்கள்ல. சோ இன் தட் வே எனக்கு வந்து நான் பார்த்த விதம் நான் வளர்ந்த விதத்துல தானே நான் இந்த ஒரு விஷயத்தையும் அணுகுமுறையா பார்க்க முடியும். அப்படி இந்த ப்ரோக்ராம என்னோட அணுகுமுறையில பார்க்கும்போது எனக்கு முத்துக்குமரன் போட்ட ஒட்டுமொத்த உழைப்பையும் இவங்க பண்ற விதம் தேவையில்லாம வந்துட்டு அவரோட உழைப்ப கம்மி பண்ற மாதிரி ஒரு அற்பத்தனமான ஒரு விஷயமாக இருக்குதேன்றதுனால தான் அந்த ட்வீட்டை நான் எழுதினேன். இப்பயும் நான் அந்த ட்வீட்டை எழுதுனதுல எனக்கு எந்த விதத்திலயும் மாற்று கருத்து கிடையாது. அதை ரிஃபைன் பண்ணுன்றதும் எனக்கு தோணல. அதை டெலீட் பண்றதுக்கான முனைப்பும் என்கிட்ட இல்ல. அண்ட் மோர் ஓவர் இத்தனை பேர்லாம் வந்துட்டு மேபி முத்து ஃபேன்ஸ்ல கண்ணியமா ட்வீட் எழுதினவங்க இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ரிப்ளை வந்துட்டு அந்த ட்வீட் வந்துட்டு கண்ணியமா எழுதுனதுக்காக. நீங்க என் ட்வீட்டை பார்த்தீங்க இல்ல வந்துட்டு என்ன அட்டென்ஷன் சீக்கிங்லாம் நிறைய பேர் சொல்றீங்களா? நான் அட்டென்ஷன் சீக் பண்ணலங்க. சீரியஸ்லி என்ன அறியாம இந்த ட்வீட் வந்துட்டு எனக்கே தெரியாது. நான் எழுதுற ட்வீட் ஒரு 800 பேர் பார்த்தா பெரிய விஷயமா இருக்கும். இல்ல ஒரு 200 பேர் பார்த்தா பெரிய விஷயமா இருக்கும். அது என்னமோ தெரியல, இந்த சீசன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த ட்வீட்டுக்கு வந்து இத்தனை பேர் பார்த்திருக்கீங்க. எனக்கு அந்த அட்டென்ஷன் சீக்கிங்லாம் எனக்கு தேவை கிடையாது. அப்படி அட்டென்ஷன் சீக்கிங்கா இருந்தா டெய்லி நான் எவ்வளவு ட்வீட்ஸ் போடலாம், எந்த மாதிரி போடலான்றது தெரியும். எனக்கு அந்த அட்டென்ஷன் தான் நான் பார்க்கறத நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்காக அந்த டைம்ல ஸ்பேஸ்ல பேச முடியாதுன்ட்டு ஸோ ஐ தாட் ஆஃப் கன்வேயிங் இட் அஸ் அ ட்வீட். ஆனா அந்த ட்வீட் வந்துட்டு இத்தனை பேருக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்குன்னா ஓகே. நான் சாரியும் அதுக்கு கேட்க போறதில்ல. ஏன்னா அது என்னோட தாட் ப்ராசஸ். யாரையுமே பின் பாயிண்ட் பண்ணல, யாரையும் குத்தல, யாரையும் அவதூறா பேசல, யாரையும் வந்துட்டு தவறுதலா பார்க்கல. இங்க ரவீந்திர ப்ரோ விளையாடுற அந்த கேமோட விதம் தவறுதலா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் முத்துக்குமரன் அவர்களை நன்றி தான் சொல்லியிருக்கேன். நன்றின்றது சக போட்டியாளருக்கும் சொல்லலாம், சக எதிரிக்குமே கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க எதை செல்வம் ப்ரோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கொஞ்சம் லாங்கா அல்ல லாஸ்ட் ரெண்டு வார்த்தை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னோட எதிரிக்கும் நான் நன்றி சொல்லுவேன். என்னோட எதிரிக்கும் நன்றி சொல்லுவேன். அதே மாதிரி வந்துட்டு என்ன கூட இருந்து குழி பறிச்சவங்களுக்கும் நல்ல வேளை வாழ்க்கையில ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு நன்றி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி முத்துக்குமரன் இவங்களுக்குமே நன்றி சொல்றது, நன்றின்ற ஒரு வார்த்தை தப்பு கிடையாது. ஐ டோன்ட் லைக் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த கப்பையே தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துடணும்னு நான் எழுதியிருந்தா எஸ், அது என்னோட தப்பு. ஆனா நான் அந்த மாதிரி எழுதல. இவங்களுக்கு he need to tell a big thanks ன்னு சொன்னேன். அபார்ட் ஃப்ரம் மேபி எனக்கு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இல்ல இருந்திருந்தா along with people's thanks மக்களுக்கு நன்றியோட சேர்த்து இவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். எனக்கு அந்த கேரக்டர் ஸ்பேஸ் இல்ல. அதனால இப்படி போட்டு விட்டேன்ப்பா. இதுதான் என்னோட ட்வீட்டுக்கான விளக்கம். இப்பயும் நான் இதுல இருந்து மாறுதல் அடையல. ஐ ஸ்டாண்ட் வித் மை சேம் சேயிங் as part of the tweet. ஓகே ஃபைன். சரி, நான் பேசலாமா? ஓகே. இங்க வந்து செல்வா வந்து நான் ஏன் இப்படி போட்டீங்க செல்வான்னு சொல்லி நான் செல்வாவுடைய கமெண்ட்லயும் போயிட்டோ இல்ல செல்வாக்கு டிஎம் பண்ணியோ நான் கேட்கவே இல்லை. ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி பல பேர் உங்களை அப்படி பாக்குறாங்க, இது பண்றாங்கன்ற மாதிரி சில பேர் அப்படி பாத்துருக்கலாம். ஆனா என் கண்ணோட்டத்துல நான் அப்படி பாக்கல. செல்வா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் நபர்கள் வந்து முத்துக்கு எதிராக போன ட்வீட்ல வந்து எப்படி நான் மற்ற நபர்களை பாக்குறோம்னா அது அப்படியான ஒரு நபர்கள் தான் நான் செல்வாவை பாக்குறேன். உங்க ட்வீட்டை நான் அப்படிதான் கடந்து போனேன் பார்த்துட்டு. அது எனக்கு சிக்கலாவே இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஸ்பேஸ்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போது செல்வா அந்த இடத்துல ஸ்பீக்கர்ல இருக்கிறாரு. ஸ்பீக்கர்ல இருக்கும்போது செல்வா வந்து அவர் எண்ணோட்டத்தை வெளிப்படுத்தினார். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸ்ல செல்வா நான் தன்னை ஒரு நடுநிலைவாதின்னு பேசி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா கடைசி வாரம் வரும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதுல எனக்கு மகிழ்ச்சி, அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்புறம் ஜாக்லினுக்கு ஸ்டாண்ட் எடுத்து ஜாக்லினுக்கு ஆதரவா பேசுறது எனக்கு சிக்கலாவே இல்லை, எனக்கு அது முரணாவே தெரியல. ஆனா நீங்க முத்து வில் பி தி வின்னர். அப்புறம் ஃபேட்மேனோட கேம் இந்த ஆஃப்டர் ஆல் ஃபேட்மேன் கேம் முத்து வில் பி தி வின்னர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்க ஒரு முத்துக்குன்னு நாங்க ஆதரிக்கக்கூடிய இங்க ஒரு பெரிய ஃபேண்டம் நாங்க இங்க இருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த கோப்பையை நீங்க சொல்றீங்க நான் அப்படி வந்து நீங்க சொன்னீங்க ஃபைன் டியூன் பண்ண மாட்டேன், நீங்க டெலிட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எனக்கு சிக்கலே இல்லை. நீங்க ஃபைன் டியூனும் பண்ண அந்த கோரிக்கை உங்ககிட்ட வைக்கவே இல்லை. நீங்க டெலிட் பண்ணுங்க இல்ல ஃபைன் டியூன் பண்ணுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்க அதை பத்தி எங்களுக்கு பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னா முத்துவை பத்தி இதை விட மோசமான வார்த்தைகள்லாம் டிகிரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது எங்களுக்கு சிக்கலாவே இல்லை. ஆனா செல்வத்துக்கிட்ட எனக்கு கேட்க வந்தது என்னன்னா, நீங்க எத்தனை பேருக்கு நீங்க டெடிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க வந்து போட்டிருந்தீங்க. அப்படி நீங்க அப்படி அது போட்டது இல்லாம அடுத்தது இஃப் ஜாக் சவுண்ட் ஆர் தீபக் வின் they were the solo owners of the victory அப்படின்னு போட்டிருந்தீங்க. எனக்கு அங்கதான் சிக்கலே எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன் அந்த சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க இவங்க வந்து வின் பண்ணா அது தனி வெற்றியா, முத்து வின் பண்ணா அது வந்து இவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து வின் பண்ண வச்சாங்களாம். இங்க ஆக்சுவலா ரிவர்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. நாங்க எல்லாருமே ஏன்டா உள்ள போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றத நினைச்சு நாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, இவங்க ஸ்கோப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சவுண்டுக்கும் ஜாக்குக்கும் ஸ்கோப் ஏற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரவி சார் ஆக்சுவலா. ஏன்னா அதுல ஒரு சண்டே உருவாக்கி அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி ஓட்ட வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு பெரிய சிம்பத்தி ஏற்படுத்துச்சு. அது முத்துக்கு ஸ்கோப்பே இல்லாம போச்சு அந்த டேல. ஆக்சுவலா ஒரு முத்துவை டார்கெட் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா ஒரு முத்து வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் 3 நாளா முத்துக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லாம ஜாக்குக்கும் சவுண்டுக்கும் ஒரு விஷயத்த பண்ணி
மாதிரி ஸோ சவுண்டுக்கும் வந்து ஜாக்குக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்குக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆக்சுவலா அவங்க ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஜாக்கிக்கும் சவுண்டுக்கும் தான். முத்துக்கு அவங்க ஹைப் கொடுக்கல. இவங்க 2 பேருக்கு தான் வந்து அவர் பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நல்லா ட்ரிகர் பண்ணுங்க, போட்டு சவுண்ட் அடின்னு அடிங்க, அடிச்ச உடனே ஒரு சிம்பத்தி ஓட்டு ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டுக்கு ஒரு விஷயத்த வந்து ஒரு ஹைப் ஏற்றி விட்டு ஒரு மைலேஜ் ஏற்றி விட்டுட்டாரு. அதே மாதிரி ஜாக்குக்கும் போயிட்டு திரும்ப ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் ஜாக்குக்கு சவுண்டுக்கும் ஒரு கான்வர்சேஷனுக்கு ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்ச விஷயத்த திரும்ப நீங்க வந்து கோவா கேங் ஏன் ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹைப் ஏற்றி விட்டு அதுல இருந்து ஒரு சண்டை கிரியேட் ஆகி இல்ல யாரும் சரி தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு என்ன ரவி சர்மால டவுட் இருக்குன்னா இவங்களுக்கு தான் ஒரு பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு எங்களோட பார்வை. என்னடா இது, ஏன்னா முத்து இவர் இக்னோர் பண்ணியிருக்காரு, முத்து ஏதாவது நீங்க சொல்லுங்க, முத்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அந்த நரேட்டிவ் அதை மாத்தி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த பாருங்க இவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க வெளியில. இப்ப இவங்களுக்கு எல்லாம் இப்ப ஜாக்குக்கு சௌந்தர்யாவுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப இவர் பண்ண வேலையினால முத்து வந்து இந்த முத்துவெல்லாம் விட்டுட்டாங்களே, தீபக் வந்து ஒரு பக்கத்தை வந்து சொல்றாரு. அதே மாதிரி பவித்ராவையும் விட்டுட்டாரு. பவித்ராவையும் எதையும் எடுக்கவே இல்லை, பவித்ரா பத்தி சொல்லாம விட்டுட்டாரு. நாங்களாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் முத்துவும் பவித்ராவையும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் பிஆர் வந்து ரவி சார் உள்ள பாக்குறதுக்கே வந்து சௌந்தர்யாவுக்கும் ஜாக்குக்கும் தீபக்கும் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது, அவங்களுக்கு தான் ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா உள்ள நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் ரொம்ப கவலையா இருக்கும். நீங்க எல்லாரும் வெளியில வரைக்கும் எங்களுக்கு சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, நான் வந்து முத்துக்குமரன் ஆர்மி, நான் முத்துவோட பிஆர் ரெட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ரவி சார் வெளியே. ஆனா உள்ள போய் பாவம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பதிலா முத்துக்கு பார்க்காம சௌந்தர்யா, ஜாக்கு அப்புறம் தீபக் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அது நாங்களே ஆல்ரெடி மன உளைச்சல்லையும் வெளியில சொல்லிட்டு உள்ள போயிட்டு முத்துக்கு பண்ணாம இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அது வந்து நாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஞானசேகரனுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு பார்வை தெரியுது. ஆக்சுவலா இவங்க எல்லாம் ஜெயிச்சாதான் நான் வந்து இப்போ இஃப் இன் கேஸ் இது நடக்காத விஷயம். நான் ஏன்னா அந்த ஜெயிக்கிறன்ற ப்ராபபிலிட்டி கூட நான் சொல்ல விரும்பல. 5வது இடத்துல இருக்கக்கூடிய சௌந்தர்யா 2வது இடத்துக்கு வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ரவிசாரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரவிசார் வந்து நான் அழகான பிஆர் ஒர்க் பார்த்ததுனால அது ரவிசாருக்கு தான் அந்த பெருமையை சேரும்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேருக்கும் உள்ள பிஆர் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு ரவிசார். நாங்களே ஆல்ரெடி ரொம்ப வருத்தத்துல இருக்கோம் செல்வா. நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்வீட் போடும்போது எங்களுக்கு எவ்வளவு பெரிய வருத்தம் இருக்கும். ஏன் செல்வா மட்டும் வேற எதனா பிக் பாஸ் பாக்குறாரா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்குல்ல. 2வது நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன், நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு ஒருத்தர் வெற்றி அடையும் போது அந்த வெற்றியை வந்து இன்வாலிடேட் பண்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து தூக்கி ஒரு இப்படி அந்த ஒரு தூக்கி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டா அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க வந்து கேட்காம கடந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு விரும்பக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அப்போ செல்வா ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒருத்தரோட வெற்றியை வந்து வெற்றி அடைஞ்சாலுமே அது உங்களுடைய வெற்றி கிடையாது, இவங்களுடைய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லும் போது அப்ப அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் எல்லாமே கேள்வி வைக்கதான் செய்வாங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க உள்ள வரும்போதே ஸ்டார்டிங்ல பேசும்போது இங்க இருக்கிற நிறைய நபர்கள் வந்து வார்த்தைகள்லாம் இப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்க, இல்ல ஒரு சில நபர்கள்லாம் அப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இங்க இருக்கிற நபர்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஃபேண்டம்லயுமே அது நடக்கும். எல்லா இடத்துலயும் ஒரு அன்பு கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கவங்களோ இல்ல அவங்களுடைய அவங்க கொஞ்சம் தன்னோட அன்பை ஒருத்தர் மேல அதிகமா வச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய வெளிப்பாடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதையும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் நெறிப்படுத்திக்கங்க, நீங்க வந்து எதிர்கருத்துக்கள் வச்சாலும் கொஞ்சம் நெறிப்படுத்தி உங்க எதிர்கருத்துக்களை வைங்கன்னு சொல்லி நம்ம டியூன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால எங்க முத்துக்குமரன் ஆர்மியில மட்டும்தான் அது அப்படி நடக்குதான்னு கேட்டா அப்படி கிடையாது. இங்க அதை நாங்க குறைஞ்சபட்சம் எங்க முத்துக்குமரன் ஆர்மியில அன்பு வச்சிருக்கவங்க தான் இங்க அதிகம். குறைஞ்சபட்சமா தான் வந்து இங்க அந்த தாக்குதல் ஏற்படுத்துறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நெகட்டிவ் பிஆர் ஒர்க் அதை விட தாண்டி ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க. அது யார் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நாங்க வந்து எங்களுக்கு யாராவது ஆறுதல் சொல்லுவாங்களா, ரவி சாருக்கு முடிஞ்சா வந்து சார் நீங்க உள்ள இங்க வந்து ஒண்ணு சொல்லிட்டு போனீங்க, உள்ள வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்க அவருக்கு எப்படியாவது இன்ஃபர்மேஷன் கடத்த முடியுமான்னு சொல்லி நாங்க இங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் செல்வா. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். ஐயா, அதுக்கான வழி இருந்ததுன்னா ரவிந்தர் ப்ரோ நீங்க ரிவ்யூ கூட பண்ண வேணாம், வெளியில வந்துட்டு ஸ்பேஸ்லயே நம்ம பேசிக்கலாம், நானே கையோட கூட கூட்டு வந்துருவேன். அதுக்கான வழி கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நீங்க சொன்னீங்க, எனக்கு இப்பயும் சொல்றேன், ரவீந்தர் ப்ரோ எப்பவுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பர்சன். as part of his review, திங்கிங் கெப்பாசிட்டி, ஸ்ட்ராட்டஜைசிங் இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. மேபி இந்த ப்ரோக்ராம்ல as a பிளேயரா he couldn't shine well, ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் இங்க எல்லார்கிட்டயும் பேசுனதுக்கு அப்புறமா if he properly strategized one, இங்க பேசுனதுக்கு இல்ல முத்துக்குமரனோட அபிஷியல் பிஆர் நான் தான் சொல்லிட்டு பேசினவர் ஆப்வியஸ்லி வாட் ஹீ ஷுட் ஹவ் டிட் இஸ் as part of my view, அவர் என்ன பண்ணியிருந்திருக்குன்னா முத்துக்குமரனை தான் அட்டாக்கே பண்ணியிருந்திருக்கும். அப்ப முத்துக்குமரன் அட்டாக் பண்ணும்போது தான் முத்துக்குமரன் அவர்களுக்கே வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் இவர் வந்துட்டு இதை ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணாரு. ஆஃப்டர் ஹி இஸ் கெட்டிங் த வார்னிங் ஃப்ரம் த பிக் பாஸ்ல கம்ப்ளீட்டா வந்துட்டு ஹி லாஸ்ட் ஹிம்செல்ஃப். ஏதோ ஒரு வகையில அவரு திங்க் பண்ணக்கூடிய விஷயத்த அவர் மறந்துட்டதுனாலயோ என்னமோ ஹி இஸ் பிளானிங் டு அட்டாக் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா. இது அவருக்கு நல்லாவே தெரியும், சீசன் டு சீசன் வந்து ரிவ்யூ பண்றவரு, இது அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் பண்ண. பட் ஹி இஸ் டெல்லிங் ஒன் திங்,
அவங்கள அழாம மட்டும் பாத்துக்கன்ட்டு. பட் ஆப்வியஸ்லி இந்த சிச்சுவேஷன்ல எந்த அளவுக்கு அட்டாக் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து ஆப்வியஸ்லி யாருனாலும் உடையத்தான் செய்வாங்க. எஸ்பெஷலி ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் கண்டிப்பா உடையதான் செய்வாங்க. அது அந்த ராங் நர்வ டச் பண்ணிட்டாரு. இப்ப அத அவரால மாற்ற முடியாது. எனக்கு இப்போ என்னன்னா, இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நான் இந்த ட்வீட்ட ஏன் போடுறேன், இவர் 2, 3 நாளா இததான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் போடுறதுக்கான ட்வீட் ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு முத்துக்குமரன் அவர்கள் அந்த மிடில் கிளாஸ்ன்றத அப்ப சொன்னது, எனக்கு அப்ப சொல்லும்போதுமே அது பெருசா உடன்பாடு. அதிகப்படியா அது தப்புன்ற மாரியும் நான் செல்வா, பேசல. நம்ம அதுக்குள்ள போவோம். இல்ல அந்த டாபிக்குள்ள ம், போவோம். மிடில் கிளாஸ் டாபிக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி இந்த ம், டாபிக்கை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்குள்ள போயிடலாம். ம், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அவர் இங்க வரைக்கும் வெளிய வரைக்கும் முத்துக்குமரன் பிஆர்னு சொன்னாரு. ஆனா உள்ள போய் முத்துக்குமரன் நடிச்சிருக்கணும், வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருன்னு. இதை எப்படி உங்க வாயில சொல்றீங்களோ அதே தான் நாங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த இந்த இப்போ இந்த புரிதல் இருக்கிற செல்வா, முத்து வந்து வின் பண்ணா அந்த டெடிகேஷன் போயிட்டு இவங்களுக்கு சாச்சனாவுக்கோ இல்ல வந்து இல்ல ரவிசாருக்கோ இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ட்வீட் போடுறீங்கல்ல. இப்போ இந்த டிஃபரன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இல் புரிதல் இருக்கிற செல்வாக்கு இது முடிச்சிடறேன். இந்த புரிதல் சொல்லுங்க. இருக்கிற செல்வாக்கு அப்ப என்ன பண்ணிருக்கலாம்னா, முத்துக்கு பதிலா இஃப் இன் கேஸ் ஜாக்லினோ இல்ல வந்து சௌந்தர்யாவோ 2வது பொசிஷன்ல வந்தாங்கன்னா, அந்த அந்த பெருமை வந்து ரவிசாருக்கோ சாச்சனாவுக்கோ இல்ல வர்ஷனிக்கு தான் சேரும்னு போட்டிருந்தாருன்னா, அது உண்மையிலே நான் அப்ரிஷியேட் பண்ணிருப்பேன், பாராட்டியிருப்பேன். ஏன்னா இப்ப செல்வா வாயிலிருந்தே வருது, முத்துவல்ல இவங்க போய் அட்டாக் பண்ணிருக்கணும், ஏன் வந்து இந்த பக்கம் மாத்தி அட்டாக் பண்றாருன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் செல்வா எங்களுக்குமே சிக்கல். இதுதான் உங்க ஓகே. ட்வீட்ல இருக்கக்கூடிய சிக்கல். எனக்கு அவ்வளவுதான், எனக்கு பிரச்சனையே கிடையாது இதெல்லாம். சின்னோண்ட விஷயம் தான். ஒரு குட்டி மாறுதல் என்னன்னா, இத நான் எப்ப சொல்லியிருப்பேன்னா, ரவீந்தர் ப்ரோ அவர்கள் முத்துக்குமரனையும் ஒருவேளை டச் பண்ணி ஒரு கேம் விளையாடி இருந்தால், இல்ல ரவீந்தர் ப்ரோ சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் வந்துட்டு ஒரு பிளாட் போட்டு அடிக்கும்போது, முத்துக்குமரன் அவர்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நின்னுருந்தாலும், நான் இதுல இருந்துட்டு மாறுதல் அடைஞ்சிருப்பேன். எனக்கு இந்த 2 விஷயமுமே நடக்கல. அவர மட்டும் தனியா அவரு ஃபேட்மேன் ட்ரீட் பண்றாரு. அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவல வந்துட்டு இந்த இடத்துல அவர் கூடயும் நான் விளையாடணுன்ற இம்பார்ட்டன்ஸ் லெவலையும் காமிக்கல. இங்க முத்துக்குமரனும் வந்துட்டு தன்னோட பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட்டிவ்க்கும் நிக்கலன்ற இந்த 2 வருத்தங்களும் எனக்கு இருக்கு. அதனால தான் என்னோட பாயிண்ட்ல ஸ்டில் ஐ அம் ஸ்டிக்கிங் ஆன். அவ்வளவுதான் பிரதர். வேற ஒண்ணும் இல்ல. லைக் இதுக்கு மேல ஒன்னும் வந்துட்டு பிரச்சனை அக்ரி இல்லைங்க. டு நான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ என் பாயிண்ட் ஏன் ஆஃப் அக்ரி டு அதுதான். டிஸ்அக்ரி, இப்போ நீங்க அக்ரி டு பண்றதையும் டிஸ்அக்ரி ஒரு இங்க என்னன்னா, அதான் அக்ரி டு டிஸ்அக்ரி. ஒண்ணே ஒண்ணுதான். கடைசியா ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சிடுறேன். நீங்க பாக்குற விதம் உங்களோட மனசுக்கு ஏத்தது. ஓகேவா? நான் பாக்குற விதம் என்னோட மனசுக்கு ஏத்ததும், என்னோட எண்ணங்களுக்கு புரிந்ததும் தான். சோ பார்க்கும் விதம் யாருக்கு வேணாலும் மாறும். அப்படி நான் பார்க்கும்போது எனக்கு இது ஏற்புடையதா இல்ல. அத வந்துட்டு நான் வார்த்தைகளால கன்வே பண்ணேன் ஆஸ் எ ட்வீட். தட்ஸ் இட். ஏன் இதுக்குள்ள செல்வா, அக்ரி அதுதான் டு நானும் சொல்ல டிஸ்அக்ரி வரேன். மோடுக்கு போயிடலாம். அதான் அக்ரி டு டிஸ்அக்ரி மோட்லயே போயிடலாம். எனக்கு ட்வீட்ல பதிவு பண்ண செல்வா இப்ப ஸ்பேஸ்ல அந்த புரிதலோட பேசுறாரு. ஆனா அந்த ட்வீட்ல வேற ஒரு புரிதல் இருக்கு, அந்த முரண்பாடு இருக்கு சேப்ரோ அப்படின்றது மட்டும் தான் நான் சொல்ல விரும்பினேன். ஆனா அது கன்வே ஏன்னா இப்போ பண்ணிட்டேன். சேப்ரோ செல்வாக்கு எக்ஸ்பிளைன் இப்ப பண்ணிட்டேன்னு புரிஞ்சிருச்சு அது. நினைக்கிறேன். சேப்ரோ சொல்லுங்க நல்லது. விஜய். ஓகே சேப்ரோ நான் நெக்ஸ்ட் வந்து ஆஷிக் ஆஷிக் பேசட்டும், ஆஷிக் பேசட்டும். பேசட்டும். யா அதுக்கடுத்து பாலாஜி பேசட்டும். அதுக்கடுத்து அனிதா ஆஷிக் பேசட்டும். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு சிக்கல் இல்ல. இன்னும் ஒரு பாயிண்ட் வச்சு முடிச்சிடறேன் ஆஷிக். ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, பாவம் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரவி சாருக்கு காசுலாம் கொடுத்து அவர் வந்து எங்களுக்காக பிஆர் வேலை பாருங்கன்னு சொல்லி உள்ளார அனுப்பிச்சு வச்சா, இந்த ரவி சார் என்னடான்னா உள்ள போயிட்டு பிஆர் வேலை வந்து சௌந்தர்யாவுக்கும் தீபக்கும் பிளஸ் வந்து இவருக்கும் பாத்துக்கிட்டு இருக்காரு, ஜாக்லினுக்கும் பாத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே நான் மன வருத்தம் அடைஞ்சிட்டேன். என்ன நான் பாவம், நான் ஏதோ சம்பாதிக்கிற அந்த 100 ரூபா 200 ரூபால இருந்து அதுல ஒரு பாதி காசு 50 ரூபா 50 ரூபா சேர்த்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்த ரவி சார் கிட்ட இப்படி அவங்களுக்கு எல்லாம் பிஆர் அவர்களுக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு. வெளியே வரட்டும், நிச்சயமா நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி அவரை கேட்கிறோம், எதுக்கு வெளியில ஒண்ணு பண்ணிட்டு உள்ள ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது மத்த ஃபேண்டம்ல அதிகமா எனக்கு அப்பவே டவுட் வந்தது, இவர் ஏன் சௌந்தர்யா ஃபேண்டம்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு போறது நாள் முன்னாடின்ற ஒரு கேள்வி வந்தது. சோ நம்மளை விட வந்து எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. வந்தப்ப நிச்சயமா நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம் ரவி சார் கிட்ட. இப்ப பேசுங்க. ஆனா நீங்க பைசா கொடுத்து கேட்டு சும்மா பண்ணுக்காக சொல்றது. ஆனா நல்லா இருந்தது நீங்க சொல்லும் போது. பட் ஐ நோ அந்த மாதிரி ஆட்கள் நீங்க இல்ல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். எஸ். இல்ல நான் முழுமையா சேவை ஃபர்ஸ்ட் வன்மையா கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செல்வா கிட்ட வர்றேன். நான் என்ன சொல்றேன்னா, தொடர்ந்து நீங்க வந்து சௌந்தர்யாவையோ இல்ல இதை பத்தி பேசுறது, டைட்டில் வின்னரா ஆல்ரெடி டிசர்வ் ஆன ரயானை நீங்க ஒதுக்கிட்டு பேசுறதுன்றது வந்து ரொம்ப இதா இருக்கு. அதனால நான் வந்து சேயை ஃபர்ஸ்ட் உண்மையா கண்டிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் செல்வாட்ட வர்றேன். இப்போ செல்வா, எல்லாருக்குமே கருத்து இருக்கு. உங்களுடைய கருத்தையும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கேம் பாக்குறீங்க, அந்த கேம் ஒரு அணுகுறீங்க, அது உங்களுடைய புரிதல்ல நீங்க ட்வீட் போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஆனா எனக்கு எங்க சிக்கல் வருதுன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒன்னு சொருவுறீங்க பாத்தீங்களா, ஜாக்கு சௌந்தர்யாலாம் சோலோ வின்னர், தீபக்லாம் சோலோ வின்னர், ஆனா முத்துக்குமரன் ஜெயிச்சது கிடையாது, ஃபேட்மேன் ஜெயிச்சது. இந்த 7 நாள்ல ஃபேட்மேன் முத்துக்குமரனுக்காக வந்துட்டு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா நாங்க பண்ண சொன்ன எதையுமே அவர் பண்ணலைன்றதான் எங்களுக்கு கோவம்.
வந்தாருன்னா நாங்க அதை கேட்கணும், சொன்ன மாதிரி கேட்கணுன்ற அளவுக்கு நாங்க இருந்தோம். உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குல்ல, அதை நானும் தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறேன். சரி, முத்துக்குமரனுக்கு வந்து ஏதோ பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க முத்துக்குமரன், உங்களுக்கு முத்துக்குமரனுடைய கேமோ முத்துக்குமரன் விளையாட ஜெயிச்சிருவான்றதோ உங்களுக்கு ஓவாமையா இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு அது சிலருக்கு அது பிடிக்காதுன்றது எனக்கு தெரியும். அதனால அந்த ட்வீட் அப்படியே முத்துக்குமரன் விளையாடல, ஃபேட்மேன் தான் விளையாண்டாரு அப்படின்னு போயிருந்தா அது பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க இதன் பின்னாடி ஒரு விஷயத்த சொல்றதுக்கான காரணம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். இப்போ ஃபேட்மேனு முத்துக்குமரனுக்காக விளையாடுறாரு, ஓகே. அப்ப ஃபேட்மேன் தான் ஜெயிச்சாருன்னு நான் போட்டேன். அந்த ட்வீட்ல எனக்கு அழிக்கணும்னோ டெலிட் பண்ணணும் எனக்கு தோணல, ஓகே. லாஸ்டா இருக்கிற பாயிண்ட்டுக்கு மட்டும் விளக்கம் கொடுங்க. திரும்ப சுத்தாதீங்க செல்வா. நான் வந்து கடை அந்த கடை ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் தீபக் தானே சொல்றீங்க? இந்த 3 பேர். செல்வம் ப்ரோ, செல்வம் ப்ரோ, ஒன்னு சொல்றேன். அவர் பேச முடியட்டும், அதுக்கடுத்து உங்களுக்கு கருத்து வைங்க. குறுக்க வராதீங்க. ஏதோ இப்ப நீங்க பேச வைக்க நான் சரியா தான் இருந்தோம். குறுக்க வராது ப்ளீஸ். சரி, ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க செல்வா. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஆஷிக் ஆக்சுவலா அவரே சொல்லிட்டாரு, அவர் ட்வீட்ல போட்டதுக்கும் ஸ்பேஸ்ல பேசுறதுக்கும் இருவேறு கருத்துக்கள் இருக்குன்றதே நம்ம அவர் ஆல்ரெடி வேண்டே பதிவு பண்ணிட்டாரு. என்னோட ஆர்குமெண்ட் அப்பவே. பரவாயில்ல, ஆஷிக்கும் அதே கேள்வி இருந்தா திரும்ப அதே பதில் சொல்றாரான்றதை பார்க்கலாம். புரியுது ஆஷிக் நான் என்ன சொல்றேன்னு சொல்ல அவரே சொல்லிட்டாரு. உள்ள பிஆர் ஒர்க் பாக்குறது வந்து தீபக்கோ சௌந்தர்யாவுக்கோ ஜாக்லின் தான் பாக்குறாருன்றதையும் செல்வா சொல்லிட்டாரு நம்ம ஸ்பேஸ்லயே. ட்வீட்ல ஆனா வேறு பதிவு இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப அதான் இப்ப நான் ஒரு ட்வீட் இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா